தெய்வத்தின் குரல் இரண்டாம் பாகம். அத்வைத்தம். அத்வைத்தமோ துவைத்தமோ அதுவும் பராசக்தி வசமே. பாகம் 2. அதனால் மனசினால் எது சாத்தியமோ அதையே பண்ணலாம். இப்போது லோகம் என்று வேறாகத்தானே ஒன்று தெரிகிறது. அதிலே இருக்கிற பெரிய ஒழுங்கை, ஆர்டரை பார்க்கிற போது இதையெல்லாம் ஒரு பேரறிவுதான் உண்டாக்கி நடத்தி வருகிறது என்று தெரிகிறது. உண்டாக்குவது, நடத்துவது எல்லாம் மாயை என்ற சமாச்சாரம் இப்போது நமக்கு வேண்டாம். அதை சொல்லிக் கொண்டிருப்பதால் நமக்குத்தான் ஒரு பிரயோஜனமும் இல்லையே. லோகத்தை நடத்துகிற ஒரு மகாசக்தி இருக்கிறது, நமக்கு வேறாக இருக்கிறது. நாம் அற்பசக்தர், அது மகாசக்தி. நாம் சிற்றறிவு படைத்த கிஞ்சித்ஞர், அது பேரறிவான சர்வஜ்ஞ சக்தி என்றே வைத்துக்கொள்வோம். வைத்துக்கொள்வது என்ன? நாம் இருக்கிற நிலையில் இப்படித்தானே ஸ்பஷ்டமாக தெரிகிறது. இப்போது அந்த பேரறிவை தவிர அறியப்படுகிற வஸ்து இல்லை என்ற அத்வைத்த சமாச்சாரம் எல்லாம் நமக்கு வேண்டாம். அது நமக்கு வேறாக இருந்தாலும் நம்முடைய சகல சமாச்சாரங்களையும் தெரிந்து கொள்கிறது. நம்முடைய கஷ்டங்கள் எல்லாம் அதற்கு தெரியும் என்ற அளவோடு நிறுத்தி கொள்வோம். எறும்பிலிருந்து யானை வரைக்கும் ஒவ்வொன்றுக்கும் ஒரு விதமான புத்தியை கொடுத்து, ஆகாரத்தை கொடுத்து ரட்சித்து கொண்டிருக்கிற பராசக்திக்கு சகல ஜீவராசிகளின் கஷ்டமும் தெரியத்தானே வேண்டும். எல்லாம் தெரிந்து கொண்டிருக்கிற ஞான சமுத்திரமாக மட்டும் அது இல்லாமல் கிருபா சமுத்திரமாகவும் அது இருக்கிறது. நம் ஒவ்வொருத்தருக்கும் ஒன்றிடம் அன்பு, பிரியம் இருக்கிறதென்றால் இந்த அன்பு அத்தனைக்கும் மூலம் அந்த பராசக்தியிடமிருந்து தானே வந்திருக்கிறது. அதனால் அது கிருபா சமுத்திரமாகத்தான் இருந்தாக வேண்டும். அப்பேற்பட்ட கிருபா சமுத்திரத்திடம் நாம் கஷ்டத்தை சொல்லி, குறையை சொல்லி, ஐயோ நிறைந்த நிறைவாக இல்லாமல் நான் இப்படி ரொம்ப குறைந்து நிற்கிறேனே, என்னை நிறைந்து போகும்படி பண்ணு, குறையே இல்லாதபடி பண்ணு என்று பிரார்த்தித்து கொண்டே இருப்போம். இப்படி செய்து கொண்டே இருந்தால் அந்த பராசக்தி அல்லது பரமாத்மாவே நமக்கு நிறைவான அத்வைத்தத்தை அனுகிரகம் பண்ணிவிடும். இப்படி பிரார்த்திப்பது கூட இரண்டாம் பட்சம்தான். நம் குறையை எல்லாம் தானாகவே அறிந்திருக்கிற ஞான சமுத்திரமாகவும், நாம் பிரார்த்திக்காமலே நம் குறையை போக்கக்கூடிய கருணா சமுத்திரமாகவும் இருக்கிற பரமாத்மாவிடம் இப்படி நாம் அத்வைத்தத்தை கொடு, ஞானத்தை கொடு, நிறைவை கொடு என்று கூட பிரார்த்திக்க வேண்டியதில்லைதான். இப்படியெல்லாம் குறைப்பட்டு அழாமல் சந்தோஷமாக பக்தி பண்ணி கொண்டிருந்தாலே போதும். நம்மை போல் இப்படி ஓயாமல் சஞ்சலித்து கொண்டிருக்காமல் நிశ్చலனமாக பரம சாந்தமாக ஒரு பரமாத்மா இருக்கிறார், அவர் கருணா சமுத்திரமாக இருக்கிறார் என்று நினைத்து கொள்ளும் போதே நமக்கு ஆனந்தமாக இருக்கிறதல்லவா. அதனால் அவரை நினைத்து கொண்டு இப்படி ஆனந்தப்பட்டு கொண்டிருந்தால் போதும். இந்த ஆனந்தத்தை கெடுத்து கொண்டு இதை கொடு, அதை கொடு என்று அழ வேண்டாம். அவரே நமக்கு எதை கொடுக்க வேண்டுமோ அதை கொடுத்து விட்டு போகிறார். இப்போது நமக்கு அவருடைய ஆக்ஞையாக வேதங்கள் போட்டிருக்கிற கடமைகள் இருக்கின்றன. இந்த கடமைகளை சந்தோஷமாக செய்து கொண்டிருப்போம். கடமை எல்லாம் காரியம்தான், காரியம் துவைத்தம்தான். அதற்காக அழ வேண்டாம். இதுவும் சுவாமி ஆக்ஞை தானே என்று சந்தோஷமாக செய்வோம். மனசு ஒடுங்க மாட்டேன் என்கிறதா? பரவாயில்லை, அதற்காக அழ வேண்டாம். ஆனால் எதையாவது கண்டதுகளை நினைத்து கொண்டிருக்காமல் பராசக்தியுடைய கிருபையை நினைத்து கொண்டிருப்போம். அவளுடைய எல்லையில்லாத அழகை நினைத்து கொண்டிருப்போம். இம்மாதிரி காரணமே இல்லாத பக்தியை பண்ணிக்கொண்டு கடமையை சுத்தமாக நடத்தி கொண்டிருந்தால் அதுவே மனசுக்கு நிறைவாகத்தான் இருக்கும். மனசே இல்லாமற் போய்விட்ட பெரிய நிறைவு, நிறைந்த நிறைவு என்று முடிவான ஒன்று இருந்தால் இருந்துவிட்டு போகட்டும். அதுதான் நம் கைக்கு வராத வஸ்துவாக இருக்கிறதே, அதை நினைத்து இப்போது ஏன் அழ வேண்டும்? ஏற்கனவே இருக்கிற குறைகள் போதாது என்று இந்த அழுகையும் ஒரு குறைதான்.
எனவே நம்மை பரமாத்மா இப்போது வைத்திருக்கிற ஸ்திதியிலேயே நமக்கு நிறைவாக ஆனந்தமாக இருக்கிற வேத கர்மானுஷ்டானம், பக்தி இவை நமக்கு போதும். வேதத்தில் சொன்னபடி காரியங்களை பண்ணி ஈஸ்வரார்ப்பணம் பண்ணிக்கொண்டு அவரை அன்போடு நினைத்து பக்தி பண்ணி ஆனந்தமாக இருந்தோமானால் நமக்கு குறைப்பட்டு கொள்ளவே தோன்றாது. இப்படி நாம் ஈஸ்வராஜ்ஞையாக கர்மாக்களை பண்ணிக்கொண்டு அவரிடம் காரணமே இல்லாத பக்தியை இது வேண்டும் அது வேண்டும் என்று அழாமல் ஆனந்தமாக செய்கிற பக்தியை பூரணமாக வளர்த்து கொண்டே போவோம். அப்புறம் அவரே இவனை நமக்கு வேறே மாதிரி தனியாக விட்டு வைத்தது போதும், நமக்குள்ளேயே கொஞ்சம் கூட பேதம் இல்லாமல் கரைத்து கொண்டு விடுவோம் என்று கருணை கொண்டு அத்வைத மோட்சம் கொடுத்து விடுவார். அது அவருடைய காரியம்தான். அதிலே நாம் செய்கிறதற்கு எதுவும் இல்லை. நம்மால் முடியாத காரியத்தில் நாம் உபதிரவப்படுத்தி கொண்டு ஒரு பிரயோஜனமும் இல்லை. இப்போது நமக்கு தெரிவது நம்மை வேறு மாதிரி விட்டிருக்கிறார் என்பதுதான். இருக்கட்டுமே, அவர் இஷ்டப்பட்டுத்தானே இப்படி விட்டிருக்கிறார். இப்படி தனித்தனி ஜீவனாக இருக்க வேண்டும் என்று நாம உத்தேசம் பண்ணியா இந்த மாதிரி ஆகியிருக்கிறோம்? இல்லை, அவர்தான் தன்னையே நாம் எல்லாமாக ஆக்கி தன்னிடம் இருந்தே அவிழ்த்து விட்டார் போல இப்படி ஒரு பெரிய நாடகம் போட்டிருக்கிறார். அவர் நமக்கு வேறு மாதிரி நம்மை விட்டிருந்தால் அப்படியே தான் வைத்துக்கொள்வோமே. இந்த ஸ்திதியிலும் நம்மால் முடிகிற காரியம் ஒரே அன்போடு அவரை கிருபா சமுத்திரமாக சகல கல்யாண குணநிலையமாக நினைத்து நினைத்து அதிலேயே உருகி உருகி பக்தி செய்து கொண்டு ஆனந்தமாய் இருப்பது. இந்த ஆனந்தம் போதுமே. ஒரு குணமும் ரூபமும் இல்லாத அத்விதீய நிர்குண பிரம்மத்தை மனசினால் பிடிக்க முடியாது. சகுணமான மூர்த்தி தான் மனசுக்கு விஷயம். அதனிடம் செல்லுவதுதான் பக்தி. இது துவைத்தம்தான். இருக்கட்டுமே, அணுவுக்குள் அணுவாக இருக்கிறவர் நாம் பக்தி செலுத்துகிற மூர்த்திக்குள் மட்டும் இல்லையா என்ன? அவர் அணுவுக்குள் அணுவாய் இருப்பது நமக்கு அனுபவத்தில் சித்திக்க வேண்டுமென்றால் அவரே அப்படி பண்ணிவிட்டு போகட்டும். அவர் சர்வ வியாபகர், நீக்கமர நிறைந்தவர் என்றால் நாம் அன்போடு பூஜிக்கிற ரூபத்திலும் இருக்கத்தானே வேண்டும். அவரே எல்லாமும் என்று நாம் அனுபவித்து தெரிந்து கொள்ள வேண்டுமானால் இதை அவரே தெரிவித்து விட்டு போகிறார். தெரிவிக்காமல் போகிறார். அது அவர் காரியம். அதை பற்றி நமக்கு கவலை இல்லை. நமக்கு இப்போது அவரை பக்தியோடு ஸ்மரித்து கொண்டிருக்கிற ஆனந்தமே போதும். இதில் உண்டாகிற நிறைவே போதும். அவர் வாஸ்தவத்தில் நிறைந்த நிறைவாகவே இருக்கட்டும், நிர்குணமாகவே இருக்கட்டும், அத்வைத்தமாகத்தான் இருக்கட்டும். அதை பற்றி நமக்கு என்ன வந்தது? நம்மால் தான் அதை தெரிந்து கொள்ள முடியவில்லையே. வாஸ்தவத்தில் அவர் எப்படி இருந்தாலும் நமக்கு துவைத்தமாக தெரிகிற இத்தனை அழகு, இத்தனை அன்பு, இத்தனை அறிவு எல்லாமும் அவரிடமிருந்து வந்திருப்பதால் அவரை அத்தனை சௌந்தரியமும் கருணையும் ஞானமும் உள்ள மூர்த்தியாக வைத்துக்கொண்டு பக்தி செலுத்துவோம். பிறகு அவரே அவருடைய வாஸ்தவ ஸ்வரூபத்தை காட்டிவிட்டு போகிறார். அவருடைய வாஸ்தவ ஸ்வரூபத்தை அவரே தான் காட்ட முடியும். நாம் செய்யக்கூடியது நம் மனசுக்கு அந்த ஸ்வரூபம் எப்படி வந்தால் ஆனந்தமாக இருக்கிறதோ அப்படி நினைத்து பக்தி செலுத்துவதுதான். அதை செய்ய ஆரம்பிப்போம். பகவானே கீதையில் இப்படித்தான் சொல்லியிருக்கிறார். பக்த்யா மாமபி ஜானாதி யாவான்யஸ்சாஸ்மி தத்வதஹ ததோ மாம் தத்வதோ ஞாத்வா விஷதே ததனந்தரம். 18ஆம் அத்தியாயம் 55ஆம் ஸ்லோகம். ஒருத்தன் என்னிடம் பக்தி செலுத்திக் கொண்டே இருந்தால் நான் யார், எப்படிப்பட்டவன் என்று உள்ளபடி தெரிந்து கொள்கிறான். அம்மாதிரி என்னை உள்ளபடி தெரிந்து கொண்ட பின் எனக்கு வேறாக இல்லாமல் என்னுள்ளேயே புகுந்து விடுகிறான் என்கிறார். அவருக்கு வெளியிலே நாம் இருக்கிற மட்டும்தான் அவரை பார்த்து பக்தி பண்ணலாம்.
உள்ளேயே புகுந்து விட்டால் அப்போது அவர் வேறு நாம் வேறு இல்லை, ஒன்றாக அத்வைத்தமாக ஆகிவிடுவோம். ஆனால் இப்படி ஆவது எப்போது சாத்தியம் என்றால், என்னிடம் பக்தி செய்து உள்ளபடி என்னை தெரிந்து கொண்ட பின்தான் என்கிறார். ததோ மாம் என்பதில் உள்ள ததோ ததஹ என்பதற்கு பின்னால் அப்புறம் என்று அர்த்தம். இப்போது பண்ணக்கூடியது பக்தி, அப்புறம் நடக்க வேண்டியது அந்த சமயத்தில் நடக்கட்டும். பக்தி பண்ணிக்கொண்டே இரு, அப்புறம் நான் உள்ளபடி எப்படி இருக்கிறேன் என்பதை நானே காட்டி உன்னை அத்வைத்தமாக கரைத்துக் கொள்கிறேன் என்கிறார். தத்வதக தத்வதக என்று 2 தடவை சொல்கிறார். அதாவது பக்தியினால் என்னை உள்ளபடி தெரிந்து கொண்ட பின் நானே ஆகிவிடுகிறான் என்கிறார்.